புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி விடியா அரசுக்கு எதிராக கடும் கண்டன கோஷத்துடன் சாலை மறியல். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக 8 பேர் சரண். கொலை குற்றவாளிகள் தாமாக சரணடைந்த நிலையில் காவல்துறை அதிகாரி முதல்வர் வரை அனைவரும் இரவோடு இரவாக கைது செய்ததாக பொய் கூறி வருகிறார்கள் என மக்கள் வேதனை. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் போலீசில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சியினர் குற்றச்சாட்டு. கொலைக்கு பின்னணியில் பெரும்புள்ளி இருப்பதாக சந்தேகம். ஸ்டாலின் அரசுக்கு நேரடியாக இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது? மீடியா சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு விட்டீங்க? போலீஸ் விட்டாங்கல்ல, மீடியாவில் விட்டீங்க. விட்டதுக்கும் அந்த சரண்டர் ஆனவங்க சம்மந்தம் இருக்கா? நான் ஒருத்தர் காட்டுறேன், மொட்டை அடிச்சிருக்காரு, குரூப்பில் வந்துட்டு இருக்கு, கொலை பண்ணவன ரிப்போர்ட். மொட்டை அடிச்சா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லைங்களே, எவனோ கேப் போடல, முகமுடி போடல. அப்போ நான் இது பொய்யான குற்றவாளி தான் நான் சொல்கிறேன். சும்மா ஃபேக்காக யாராவது சரண்டர் பண்ணிட்டு உண்மை குற்றவாளி வெளியில் இருக்காங்க. சென்னை மாநகரில் கடந்த ஆண்டை காட்டிலும் 5 கொலைகள் குறைந்துள்ளதை ஏதோ போலீசின் சாதனை போல விளக்கிய சென்னை மாநகர காவல் ஆணையர். ரவுடிகளின் கொட்டத்தை அடக்க முடியாமல் இப்படி பேசுவதற்கு வெட்கமில்லையா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலையால் சென்னையை பதட்டத்தில் இருப்பதாக உணர்வதாக குமுறும் பிரபலங்கள். வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வழங்குங்கள் என மக்களை காக்க முடியாத பொம்மை முதல்வருக்கு காட்டமாக வலியுறுத்தல். அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும். ஆமாம், அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும். பேசாமல் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க. பொண்ணுங்க வீட்டில் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க, டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லையாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லை என்பதை வேவு பார்த்து கொலைக்கு நாள் குறித்த ரவுடி கும்பல் இந்த அளவுக்கு திட்டம் தீட்டும் நிலையில் உப்புமா சாப்பிட்டு கொண்டிருந்ததா விடியா அரசின் உளவுத்துறை என மக்கள் கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் சென்னையில் சாலை மறியல். முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விசிக பிஎஸ்பி தொண்டர்கள் அறப்போராட்டம். திறனற்ற அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முழக்கம். தமிழக அரசை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக 8 பேர் சரணடைந்த நிலையில் இரவோடு இரவாக கைது செய்ததாக மீண்டும் பொய் கூறும் முதலமைச்சர். தமிழ்நாட்டையே உலுக்கிய படுகொலை சம்பவத்தில் 12 மணி நேரம் கழித்து இரங்கல் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின்.
பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு எங்கே, கோமா நிலைக்கு சென்று விட்டதா என மக்கள் கேள்வி. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் ஏவல் துறை அதிகாரிகளாக செயல்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக தம்பட்டம் அடிக்கும் காவல்துறை. விளம்பர மாடல் முதல்வர் ஸ்டாலினை போலவே அவரது நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்காமல் விளம்பரம் மட்டுமே செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தினம்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. காவல்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது, காட்டில் கரைந்து போனதா என மக்கள் கேள்வி. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய விடியா திமுக முதல்வருக்கு கண்டனம். தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படுகிறார். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என்றும், கொலை செய்யும் தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு மாயாவதி கடும் கண்டனம். கொலையாளிகளை தண்டிக்க வேண்டும் என மாநில அரசுக்கு வலியுறுத்தல். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நாளை சென்னை வருகை. தொண்டர்கள் அமைதி காக்கவும் மாயாவதி வேண்டுகோள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கருத்து. தமிழகத்தில் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக ராகுல் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தல். பள்ளி மாணவன் தொடங்கி அரசியல் கட்சி வரை விடியா ஆட்சியில் எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என விமர்சனம். விடியா ஆட்சியில் நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர், சேலம் அதிமுக நிர்வாகி, பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என அடுத்தடுத்து படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, உளவுத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது, மொத்தத்தில் தமிழக காவல்துறை ட்ரம்ஸ் வாசிக்கிறது என மக்கள் விமர்சனம். வேங்கை வயல், கருணாபுரம், நாங்குநேரி என விடியா ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருவதாக பெரும் குமுறல். உச்சகட்ட அராஜகமாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிலையில் இதுதான் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தி வரும் லட்சணமா என குமுறும் தமிழக மக்கள். தமிழகத்தில் நாள்தோறும் ரவுடிகள் கூலிப்படையினரின் வெறியாட்டம் அதிகரித்த நிலையில் 23ஆம் புலிகேசிக்கு எதிராக பொங்கும் மக்கள். எக்ஸ் வலைதளத்தில் ரிசைன் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் தீவிரம். கடலூர் அருகே அரிவாள் வெட்டில் பாமக பிரமுகர் படுகாயம். பாமக பிரமுகரின் வீட்டுக்கு அருகே மர்ம நபர்கள் நடத்திய வெறி செயலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை. ஆதி பராசக்தி சித்த பீட நிறுவனர் பங்காரு அடிகளார் இல்ல திருமண விழா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்.
அதிமுக வளர்ச்சி கழக பொதுச் செயலாளரின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அண்ணாமலை பேசி வருகிறார். அதிமுக தொண்டர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை. அண்ணாமலை போன்ற தகுதியில்லாத அரைவேக்காடுத்தனமான பேராசை கொண்ட நபர்களால் தான் கூட்டணியில் தயவில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. அதிமுகவை இனி விமர்சித்தால் அண்ணாமலை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம் உள்ளிட்ட போராட்டம் நடத்தவும் தயார் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. அண்ணாமலை அவர்களின் ஆசை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அதற்குரிய தகுதியும் தராதரமும் தியாகமும் உழைப்பும் முயற்சியும் அவரிடத்தில் இருக்கிறதா, தன்னை அரசியல் களத்திலே முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு தேவையான அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறாரா, தேவையான தகுதியை பெற்றிருக்கிறாரா என்று நாம் பார்த்தோமானால் எதுவும் இல்லாத ஒரு நியமன பதவியிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு, கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு அவர் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அவருடைய பேச்சு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நெல்லையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், சிவப்பு பச்சை கொடியேந்தி, சிவப்பு பச்சை கொடியேந்தி, புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த விடியா அமைச்சர் சேகர் பாபு ஊடகவியாளருக்கு மிரட்டல். வீடியோ எடுக்கக்கூடாது என்றால் எடுக்கக்கூடாதுதான் என்று மிரட்டும் தோணியில் பேசி செல்போனை பிடுங்க முற்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் சைபர் குற்றங்களால் தொழில்நுட்ப ரீதியாக காவல்துறை சவாலை சந்திப்பதாக காவல் ஆணையரே ஒப்புதல் வாக்குமூலம். விடியா அரசின் இயலாமையை அப்பட்டமாக அம்பலப்படுத்திய கோவை காவல் ஆணையர். திருவள்ளூரில் இருந்து தீநகர் செல்லும் அரசு பேருந்தை வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டே இயக்கிய ஓட்டுநரின் செயலால் அதிர்ச்சி. மாநகர பேருந்து எண் 597 ஓட்டுநர் வேர்க்கடலை சாப்பிடும் வீடியோவால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்ற இருவர் போலீசில் சிக்கினர். போக்சோ குற்றவாளியிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். தேனியில் 6.5 கிலோ கஞ்சாவுடன் பெண் உட்பட 4 பேர் சிக்கினர். காட்டுப்பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்று வந்தது அம்பலம். வரும் 23ஆம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் வருமான வரி தாக்கல் செய்வதில் விலக்கு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு.